இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் அருமை தெரியாம கார்த்திக் அன்னைக்கு அவசரப்பட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டான். ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு காலம் கடந்தாவது பதில் சொல்லியே ஆகணும். யாரும் அதுல இருந்து தப்ப முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலையோ கார்த்திக் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு நீயும் இந்த குடும்பமும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. நடந்த தப்பெல்லாம் சரி செய்ய யாரும் கடந்த காலத்துக்கு போக முடியாது. ஆனா பொறுமையாவும் நம்பிக்கையாவும் நிதானமாவும் இருந்தா வருங்காலத்துல அதுக்கு கண்டிப்பா பிராய்ச்சித்தம் கிடைக்கும். ஐயா, திடுதிப்புன்னு என்ன வர சொல்லிட்டீங்க. நானும் கிளம்பி வந்துட்டேன். இப்ப நம்ம எங்கேயா போறோம்? எல்லாம் நல்ல விஷயமா தான். நம்ம கீழத்திரு அருணாச்சலம்ல அவர் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அருணாச்சலத்தோட அட்ரஸ் கிடைச்சதா போன் பண்ணி சொன்னாரு. அதான் உடனே கிளம்பி போலான்னு சொன்னேன். இவ்வளவு சீக்கிரம் அட்ரஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுப்போம். எனக்கு என்னமோ இந்த தடவை எல்லாமே நமக்கு சாதகமா அமையும் தோணுது. வா நம்ம போலாம். சரிங்கய்யா. இல்ல அருணாச்சலம், நீ குழந்தை குட்டியோட தான் இங்க இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஆனா நீ என்னடானா மாத்தி பேசுறிய. குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவா? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? யாரோ என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. எனக்கு குழந்தை குடும்பம்னு யாரும் கிடையாது. ஏன்னா நான் கல்யாணமே பண்ணிக்கலைங்க ஐயா. நான் ஒரு பிரம்மச்சாரி. நான் தினமும் வணங்குற அந்த திருவண்ணாமலை மூர்த்திக்கே என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். நான் அவனோட குழந்தையா. ஏகன் அநேகனா எங்கேயோ நிறைஞ்சிருக்கிற என் அப்பன் சிவபெருமான் தான் எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம். போன கொடு. இந்தாங்கய்யா. இது பாருப்பா, இவங்களை யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? ஐயா, இவங்களை நான் பார்த்ததும் இல்லை. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. வசுந்தரா, ஐயோ என்னாச்சு? ஏன் இப்படி சுத்துற? எனக்கு தலையெல்லாம் சுத்துதா? ஏய் கத்தாத. உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுனே தெரியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வசுந்தரா, நான் புள்ளி வச்சா நீ கோலம் போடுற, நான் சின்னதா ஒரு கோடு போட்டா நீ பெருசா ஒரு ரோடே போடுற. கார்த்திக் வானதி விவாகரத்து விஷயத்துல லா பாயிண்டா புடிச்சு பேசி ராஜராஜேஸ்வரியே வாயடிக்க வச்சு பாத்தியா? அங்க நிக்கிற நீ. இவ்ளோ பெரிய முக்கியமான விஷயத்துக்காக நீ என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அப்ப உன் எதிர்பார்ப்பையும் மீறி நல்லபடியா நடிச்சு கொடுத்தாதானே அடுத்தடுத்து நிறைய வேலை கொடுப்ப. நிறைய வேலையா? அதுக்கு நான் எங்க போவேன்? அதெல்லாம் விடு. இப்பவே நீ வந்த வேலைய நல்லபடியா முடிச்ச மாதிரிதான். இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்கு. அந்த வானத்தி கைய புடிச்சு இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிட்டா போதும். நான் நிம்மதியா இருப்பேன் வசுந்தரா. ராஜே, நேத்து நான் அவ்வளவு சொல்லியும் நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? இப்படி நீ இடிஞ்சு போய் இருக்கிறத எங்களுக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு ராஜே. என்ன சமாதானம் சொன்னாலும் சரிங்க, என்னால நடந்தது எதையுமே ஏத்துக்க முடியலங்க. என் வானதே வீட்டை விட்டு போறத தடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன். அம்மா, வானதி எப்படியும் உங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு நம்ம கிட்ட வந்துருவோம்மா. ஒருவேளை அவ போனா கூட அவளாலேயும் நம்மளை விட்டு இருக்க முடியாது. அதுவும் உங்களை என்ன பார்க்காமல அவளால இருக்கவே முடியாது. அழாதீங்கம்மா. உங்களை இப்படி பார்க்க என்னால முடியலம்மா. என்ன பண்றீங்க? கையை விடுங்க.
எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க? நல்லா கேளுங்க. இந்த வீட்ல நடக்கிற அநியாயத்தை நீங்களே கேளுங்க. ஏன் பொண்ணு கட்டிட்டு வந்த அந்த ராஜேஸ்வரி அம்மா என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏன் இவ்வளவு ஆவேசம்? ஏன் வானதி என்னமோ மாதிரி இருக்கா? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. ஐயா, வானதியை இவங்கெல்லாம் நடத்துற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வந்த அன்னில இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்னடா பண்றது, பொண்ணு வாழ்க்கையாச்சேன்னு நானும் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் எதுக்காக அமைதியா இருந்தனோ அதுக்கே கேடு வரப்போ நான் எப்படி இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியும்? அம்மா, கொஞ்சம் நிதானமா புரியும்படி சொல்லுமா. நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் வானதிய அந்த அம்மா பிடிக்காம தான் மாப்பிளைக்கு கட்டி வச்சிருக்காங்க. அதனால மாப்பிள்ள டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு. ஒவ்வொரு நாளும் வானதி இந்த வீட்ல செத்து செத்து பொழைச்சிருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றத கொஞ்சம் நம்புங்க. அம்மா என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காங்க. நீ பேசாத. நான் பெரியவங்க கிட்ட நியாயம் கேட்டு என் மன குமுறல கொட்டிக்கிட்டு இருக்கேன். நீ குறுக்க வராத. இங்க இருக்கிறவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வராத. எதுக்கு இவ்வளவு கோவம்? வானதி, நீ அழாதம்மா, அமைதியா இருமா. வசுந்தரா, நீ மேற்கொண்டு சொல்லு. நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? என்ன? மாப்பிள்ள அனுப்பின கடைசி டைவர்ஸ் நோட்டீஸ் ஏன் கையில கிடைச்சது. துக்கத்துல அப்படியே செத்து போயிடலாமான்னு தோணுச்சு. ஆனா என்ன விட்டா வானதிக்கு யார் இனிமே இருக்கான்ற ஒரே ஒரு கேள்விதான் என்ன வைராகியமா இப்ப வரைக்கும் உயிரோட இருக்க வச்சிருக்க. ஓ, அந்த கணத்துல அந்த நிமிஷத்துல நான் முடிவெடுத்தேன். எப்ப என் பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வேணான்னு முடிவெடுத்தாங்களோ அத என்கிட்டயே மூடி மறைச்சாங்களோ அப்படிப்பட்ட குடும்பம் இனி எனக்கும் என் பொண்ணுக்கும் தேவையே இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எதுக்கும் ஒரு தடவை நம்ம குடும்ப வழக்கப்படி நம்ம குலதெய்வம் ஐயனார் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு அவரோட சம்மதத்தை கேட்போம். எதுக்கு தேவையில்லாம இந்த கிழவன் நம்மள அந்த ஊருக்கு இழுக்கிறான்? சரின்னு சொல்லுவோமா? அங்க போனா பெருசா என்ன நடந்துற போகுது? சரின்னு சொல்லி வைப்போம். நம்ம குலதெய்வத்தை போய் பார்க்கறதுல என்னம்மா யோசனை? அங்கேயும் கார்த்தியோட வானதி வாழ வேண்டான்னு உத்தரவு வந்துருச்சுன்னா நாமளே அவங்கள பிரிச்சு விட்டுருவோம். கோயில் உத்தரவை எல்லாரும் ஒரு மனசா ஏத்துக்கணும். என்ன நான் சொல்றது? பெரியவங்களோட சொல்லு தெய்வத்தோட சொல்லு மாதிரி. ஆ, உங்களோட கோவிலுக்கு நாங்க வரதுக்கு சம்மதம். ஆ